மைக்கேம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், நேற்று தவைக்க தலைவர் விஜய் அவர்கள் ஒரு திருமணத்துக்கு போனது பேசுபொருளாக இருக்குது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதாவது அவருடைய சொந்த வாழ்க்கை, இந்த திருமண வாழ்க்கையில் அந்த டைவர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளே கூட பதிவு பண்ணோம். அது அவருடைய சொந்த வாழ்க்கை, அதை கொண்டு வந்து பொது வாழ்க்கையில் இணைக்கக்கூடாது. அதை வச்சு பேசிக்கிட்டு இதை வச்சுலாம் விஜய் முடிவு பண்ணக்கூடாது. அவங்களுக்குள்ள பிரச்சனையை அவங்க தீர்த்துக்குவாங்க அப்படின்னு. ஆனால் அதில் ஒரு குற்றச்சாட்டுலாம் வந்துச்சு. ஒரு குற்றச்சாட்டு அந்த டைவர்ஸ் நோட்டீஸ்லேயே, அவருடைய திருமண வாழ்க்கைன்றது தனி, பொது வாழ்க்கை தனி, இதே அதை வச்சு பண்ணக்கூடாதுன்னு. அந்த டைவர்ஸ் நோட்டீஸ்லேயே ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தாங்க, இவர் ஒரு நடிகையோடு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி. நம்ம கூட அதை இதை எப்படி வெளியே வந்துச்சு டைவர்ஸ் நோட்டீஸு, இது சரியில்லைன்றதான் நம்ம பதிவு பண்ணோம். ஆமாம், எல்லோரும் விஜய் சைடு நின்னோம். ஆமாம், ஏன்னா அவர் ஒரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு, அவருடைய அரசியலை பாருங்கள் அப்படின்றதான் எல்லாருடைய நிலைப்பாடும். ஆனால் அவர் எல்லாரையும் முட்டாளாக்குறாரு. என் வாழ்க்கை நான் வாழ்வேன்யா, நீங்கள் என்ன கேட்குறதுன்ற மாதிரி பண்ணுறாரு. இது பற்றி நமக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னா அவர் வாழ்க்கை அவர் வாழ்ந்துவிட்டு என்ன பண்ணிக்கிட்டோம். பொது வாழ்க்கைக்கு அரசியல்னு வந்தால் பிறகு அது விமர்சிக்கப்படும். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் கூட இருக்கிற எல்லாரையுமே சங்கடப்படுத்தும். இதுக்கு இவர்கள் சொல்லுகிற பதில், விஜய் கூட இருக்கிறவர்கள் அரைகுறைகள் சொல்லுகிற பதில், அந்த தலைவரை பார், இந்த தலைவரை பார், நாளைக்கு ஊழல் பண்ணதை தான் சொல்லுவீங்களா? இப்போ சொல்கிறாங்கல்ல, ஏதாவது ஒன்று அங்கே பார், நீங்கள் யோகியமா, டிஎம்கே யோகியமான்றான். அதே மாதிரி இதுக்கும் இன்னும் அவர் யோகியமா, அந்த தலைவருக்கு இத்தனை பொண்டாட்டி இல்லையா, இந்த தலைவர் இப்படி இல்லையா அப்படின்னு. மாறுதல் வேணும், மாற்றம் வேணும், ரெண்டு பேரும் சரியில்லைன்னு உங்களை தேர்ந்தெடுக்கணும்னா அப்போ எதை வச்சு தேர்ந்தெடுக்கிறது? இந்த கேள்வி இருக்குல்ல. கேள்வி கண்டிப்பாக இருக்குது. அவங்க செய்கிற மாதிரி நானும் செய்வேனா, நீ அதுக்கு அவங்களுக்கே கொடுத்துடலாம். ஏன்னா அவங்க இந்த இதை நடத்தினவங்க, நிர்வாகம் தெரியும் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அரசியல் தெரியாது. அப்போது இந்த மாதிரி விவகாரத்தில் என்ன பண்ணணும், நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுடைய நடத்தை எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு நடிகர், நீங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது, எல்லாம் ஓகே, அதை பர்சனலாக வச்சுக்கணும். பொது வெளின்றது தனி. இப்போ நீங்கள் பொது வெளியில் இந்த மாதிரி விஷயம் நடந்ததுக்கு இவங்க கேட்குறாங்க, ஏன் ஒன்றா வரக்கூடாதா? வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னா, இந்த பிரச்சனை வெடிச்சு பெருசாக கிளம்பி நிற்கிது. மனைவி டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் அதில் எரியிற எண்ணெயில் எரியிற தீயில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி நான் இப்படி தான் வருவேன்னா நீங்கள் யாருக்கு மெசேஜ் கொடுக்குறீங்க? நான் நேற்று போட்டேன், 20 வயது இளைஞருடைய மனநிலையில் இருக்காரு. இப்போ ஒரு லவரை வெறுப்பேற்றணும் அப்படின்னா இன்னொரு பொண்ணு கூட பேசுவாங்க, அவள் வெறுப்பாவா அப்படின்னு. லவ்வரை வெறுப்பேற்றுற மனநிலை இருக்குல்ல, அது ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச ஒருத்தர்கிட்ட இருக்காது. அப்போ நான் இப்படி தான் பண்ணுவேன்னா நீ யாருக்கு மெசேஜ் கொடுக்குற அப்படின்றது வருது இல்லை. நான் இப்படி தான், இதில் அவங்க எங்கேயோ வந்தாங்க, இவங்க எங்கே வந்தாங்க, ஏன் ஃபங்க்ஷனில் ஒன்றா கலந்துக்கூடாதான்னு கேள்விகள் வரும். ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வர்றீங்கன்றது என்னங்க? குழந்தை ரொம்ப சில்லுண்டிகள் தான் பண்ணுவாங்க இன்றைய இளைஞர்கள். இந்த மாதிரி நீ அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோ, நானும் அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறேன், ஒன்றா போகலாம், இந்த இதெல்லாம் யார்கிட்ட இருக்கும்? அந்த மனநிலாம் சின்ன வயசில் பசங்கள்கிட்ட இருக்கும், சின்ன பசங்கள்கிட்ட இருக்கும். ஆரம்ப கால லவ் பண்ணும்போது நீ பச்சை கலர் போட்டு வரியா, நானும் பச்சை கலர் போட்டு வரேன்னு. உனக்கு 52 வயசாகுது, உன் பசங்க அந்த ரேஞ்சில் இருக்காங்க, அவரு கூட அந்த இடத்த கடந்துட்டார். அப்போ நீங்கள் 52 வயசுனா எப்படி இருக்கணும்? அடுத்த 2 வருஷத்தில் குழந்தை, இப்போ கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா பேரம்பேத்தி தாத்தா. அப்போ இன்னும் நீ 20 வயசு மனநிலையில் இருந்துக்கிட்டு இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா கட்சி ஆரம்பிக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் சங்கடம், கட்சி தலைவர்கள்லேருந்து எல்லாருக்குமே சங்கடம், சமூக வலைதளங்களில் பயன்படுத்திக்கிறாங்க. இன்னொன்று, இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை வரும்னா, கட்சி தலைவர்கள், நான் பேசின பலரும் நேற்று நெருக்கமான தலைவர்களில் நம்ம கூட பழகிறவங்கள்ட்ட கேட்டப்போ, என்ன சார் தேர்தல் நேரம் சார், இப்போவாது கொஞ்சம் ஒழுங்காக இருக்கலாமே சார் அப்படின்னு. ஒருத்தர் சொல்கிறார், ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வுன்னு சொன்னார், அப்போ புரியல, இப்போ புரியுதுன்றார். எதை எங்கே கொண்டு போய் இதுன்னு அப்போது சொல்ல முடியாது. நாளைக்கு இவர் ஏதோ ஆட்சியில் எதாவது வந்தார்னா அவங்க ஒரு அதிகார மையமாக மாறுவாங்க. இப்போ இன்றைக்கே சில பேர் துண்டு போட்டு கூட வைப்பான். இது ஒரு பாட்டு வச்சிங்களா. இது ரொம்ப பேருடைய வருத்தம், கட்சியிலேயே பலருடைய வருத்தம். என்னங்க இந்த நேரத்தில் போய் இந்த மாதிரிலாம் பெண்கள் ஓட்டு போயிடுங்க. அப்போது நான் என் இஷ்டத்துக்கு நடப்பேன், என்னை சுற்றி தான், என் விருப்பத்தை வச்சு தான் மற்றவங்க இயங்கணும்னா குடும்பத்தில் ஓகே, அரசியலில் நோ, நடக்காது. குடும்பத்திலே அதனால தான் பிரச்சனை நிற்கிது. நீங்கள் இப்போ தனிப்பட்ட வாழ்க்கைனா, ஒரு மனுஷனுக்கு நிறைவான வாழ்க்கைனா என்னென்னு பார்ப்பாங்கன்னா, பெற்றோர் கூட இருக்கிறது.
பெற்றோரை பேணி காப்பது. செகண்டு, மனைவி குழந்தைகளோட இருக்கிறது. அதற்கு பிறகு தான் பொது வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். உங்களுக்கு ரெண்டுமே மைனஸ்ன்றப்போ அது உங்கள் சொந்த வாழ்க்கைன்னு எல்லாரும் கடந்து போகிறோம். அரசியலில் அவர் என்ன சொல்கிறாரு, என்ன பண்ணுறாருன்னு. ஆனால் இவர் அதெல்லாம் தாண்டி தாண்டி பொது வாழ்க்கைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வர்றாரு. அப்படி கொண்டு வரும்போது விமர்சனம் அதிகம். நேற்று முழுசும் பார்த்தீங்கல்ல, சமூக வலைத்தளம் முழுவதும் இதுதான் விமர்சனம். திமுகவுக்கு இது லட்டு மேட்ரு. அதில் அந்த குறிப்பிட்ட ஒரு தொலைக்காட்சி ஒரு காலத்தில் நடுநிலை தொலைக்காட்சியாக இருந்தது. இன்றைக்கி அது திமுக தொலைக்காட்சியாக மாறிடுச்சு. போட்டு வச்சு செய்கிறாங்க. பாட்டு கீட்டெலாம் போட்டு பேக்ரவுண்டு போட்டு. அவர்கள் ஜெயிப்பதற்கு நீங்களே ஆயுதத்தை எடுத்து கொடுப்பீங்களா? இங்கே ஒருத்தன் போர் முனையில் நின்று சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் அவன் காலை தட்டி விடுவீங்களா? உங்களுக்காக போர்க்களத்தில் நின்று சண்டை போட்டுட்ருக்கோம். போர்ன்னு தானே சொல்கிறீங்க நீங்கள், இது ஒரு போர். அப்போ நீங்கள் இது ஒரு போர்ன்னு சொன்னால் அந்த போர் முனையில் உங்களுக்காக நின்று போர் செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த வீரர்களை அலட்சியப்படுத்துகிற மாதிரி காலை வாரி விடுற வேலையை பண்ணுறீங்களா? இல்லை ஆயுதத்தை எடுத்து நீங்கள் எதிரில் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த வச்சுக்க சண்டை போடு சண்டை போடு. இவன் உட்காந்து இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கிறான். இவர் அவங்களுக்கு ஆயுத சப்ளை பண்ணுறாரு. டா அடி, இப்படி அடி, அப்படி அடி. அப்போ இவன் சோர்ந்து போவானா? சோர்ந்து போக மாட்டான். கண்டிப்பாக. இன்றைக்கி உங்கள் மேலே இருக்கிற பட்டுதெல்லாம் முட்டு கொடுக்குறான். இல்லை ஃபேக் ஐடி வச்சு முட்டு கொடுக்க வைக்கிறீங்க. ஆனால் உண்மையான தொண்டை ஒருத்தர் பிரசாந்த் ரங்கசாமின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ஃப்ளூயன்சர். அவர் பயங்கரமாக விஜயை இது பண்ணியிருந்தார், ஆதரிச்சு. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா மொதல் பதிவு லைட்டாக போட்டார். ரெண்டாவது பதிவு இது ஒரு கட்சியே கிடையாது, இவருடைய சுயநலத்தில் இந்த கட்சியை நான் இனிமேல் ஆதரிக்க போகிறதில்லன்னு அவர் விலகிறார். நான் போட்டேன், உங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியுதா? இந்த மனிதரை நான் முதல் டே ஒன்லேருந்து நான் பார்க்குறேன். இவர் கூட பழகினவர்கள் என்கிட்ட சொன்ன விஷயம்லாம் எனக்கு மகா அதிர்ச்சி. ஒரு தலைவனுக்குரிய ஒரு சின்ன தகுதி கூட இல்லாத ஒரு மனிதர் ஒரு கட்சிக்கு தலைவராக வந்திருக்காருன்னு எனக்கு அதிர்ச்சி. அதுக்காக மற்றவர்கள்லாம் தகுதி இருக்கான்னா ஓரளவுக்கு இருக்கும், இல்லை இல்லாமல் இருக்கும். எங்கள் தலைவனை மட்டும் ஏன் கேட்குறேன்னா, இந்த கேள்வியே தப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் மாற்றம் வரணும்னு தான் வர்றீங்கன்னா அப்போ நீங்கள் முழுமையாக இருக்கணும். என்னென்ன பிரச்சனை இருக்குது பாருங்கள் இவர்கிட்ட. ஃபஸ்ட்டு சுயநலம். தன்னை தவிர யாருக்கு பற்றியும் கவலை இல்லை. மனைவி, மகன், மகள் யாரை பற்றியும் கவலை இல்லை. அப்பா, அம்மா யாரை பற்றியும் கவலை இல்லை. இது மிக மோசமானது. சரி, அது அவர் சொந்த விஷயம். அரசியலுக்கு வந்துட்டீங்க, தன்னை தவிர எதை பற்றியும் கவலை இல்லை. பொதுமக்கள் பற்றி கவலையே இல்லை. எல்லாரும் நமக்காக உழைக்கணும், நமக்காக தான் வரணும். நான் டூர் போகிறேன்னா எனக்காக பைக்கெலாம் எடுத்துகிட்டு வரணும். நான் டூர் போகிறேன்னா என் வண்டியில் தொங்கிக்கிட்டு செல்ஃபி எடுக்கணும். உளுந்து வரனா அதை பற்றி நான் கண்டுக்க மாட்டேன். அது ஓன் திமிரு. பைக்கில் வந்து உளுந்து வாரி உயிருக்கு போராடுறேன்னா நான் கண்டுக்கவே மாட்டேன். அது ஓன் திமிரு. ஆனால் நீ வரணும். கட்சிக்காரன் வர்றான், ஆக்சிடெண்ட்டில் செத்துடுறான். மாநாட்டுக்கு வரதுனால தானே சாப்பிட்றான். வரலன்னா அவன் ஏன் செத்துருக்க போகிறான்? விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு 2 பேர் வரும்போது கார் மரத்தில் மோதி மொத்தம் 4-5 பேர் செத்து போயிடுறாங்க. அதில் 2 பேர் மாவட்ட நிர்வாகி. ஏதாவது பண்ணீங்களா? ஒன்றுமே இல்லை. எப்படி ஒரு தலைவனால் இப்படி இருக்க முடியும்? தலைவன்னா துடிப்பான். ஒரு போலீஸ் அதிகாரி காவல் அதிகாரிகளுடைய அந்த கான்ஃபரன்ஸில் பேசுகிறார், ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு. நான் பார்த்ததுன்னு அவருடைய அனுபவத்தை சொல்கிறார். தொழிலாளர்கள் போராட்டம் நடக்குது, நான் தடியடிக்கு உத்தரவிடுறேன். அப்போ எங்கிருந்தோ ஓடி வர்றாரு அந்த தலைவர். வந்து அந்த தடியடி காவலை முன்னாடி போய் நேராக கையை விரிச்சிட்டு நிற்கிறாரு. அடிக்காதீங்க, நான் பேசுகிறேன், தொழிலாளி மேலே கை வைக்கக்கூடாதுன்னு நிற்கிறாரு. தனக்கு அடிவிலும் தான் கடுமையாக தாக்கப்படும் தெரிஞ்சும் அந்த இடத்துல தொழிலாளிகளை காக்கணும்னு வந்து நிற்கிறான்ல, அதுதான் தலைமை பண்பு, அவன் தான் தலைவன் அப்படின்னு விபி சிந்தனை பற்றி சொல்கிறார். அவர் இருக்கிற வரைக்கும் காலமெல்லாம் போக்குவரத்து தொழிற்சங்கத்துடைய மிகப்பெரிய தலைவராக இருந்தார். அந்த மாதிரி அந்த போலீஸ் அதிகாரியே மிரண்டு போய் சொல்கிற அளவுக்கு தலைவர்கள் இருந்த காலம் உண்டு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் யார் வேணாலும் வாங்க, நான் சொல்லுவேன், புஷிகிட்ட சொல்லுவார், புஷி சொல்லணும், வரணும், அடிபட்டாலும் இது பண்ணாலும் கண்டுக்க மாட்டோம். மாவட்ட நிர்வாகி இறந்து போனாலும் அவங்க வீட்டுக்கு போக மாட்டோம், படம் திறக்க மாட்டோம். கட்சியில் இவங்களை நம்பி இருக்கிற தொண்டர்கள், நீங்கள் மாவட்ட நிர்வாகி இறந்து போயிட்டான், அவனுக்கு நம்ம மரியாதை செலுத்தணும், அஞ்சலி செலுத்தினா விஜய் அவன் இன்னும் உனக்கு அட்டாச் ஆகும். பரவாயில்லப்பா, நமக்காக இவர் யாரையும் கைவிடாமல் இருக்கார். அந்த குடும்பத்தை கூப்பிட்டு ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுத்து பார்த்துக்குங்க, ஏதாவது உதவினா கேளுங்க. வாழ்நாளில் என்ன பண்ண போகிறீங்க செலவு, இது வரைக்கும் பண்ணியிருக்காரான்னு கேளுங்க. நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன். சஜின்னு அவங்க மாவட்ட செயலாளர், 25 வருஷம் நண்பர். போய் பாடி கூட நீங்கள் போய் அட்டன் பண்ணல, கேட்டால் ஸ்தம்பிச்சிருமா. சரி ரைட்டு,
அதுக்கு பிறகு அந்த ஃபேமிலியை கூப்பிட்டு பேசி எதாவது பண்ணியிருக்கணும்ல. அதுக்கு பிறகு ஒரு மாநாடு நடத்துறீங்க மதுரையில். சஜி நினைவரங்கம்னு போட்டு பெருசாக பண்ணால் கட்சி தொண்டனுக்கு யாருங்க சஜி? ஓ, மாவட்ட செயலாளரா? பரவாயில்ல, நம்ம கட்சி இறந்து போனவரை கூட நினைவு கூறுறாங்க. அந்த மாநாட்டில் அவர் படத்தை திறந்து சஜியை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேசி, நாம் எல்லோரும் கட்சிக்காக இப்படி உழைக்கணும், இன்றைக்கி நமக்காக உயிர் நீத்திருக்காரு, அவருடைய நினைவை என்றைக்குமே மறக்கக்கூடாது, அந்த குடும்பத்தை மறக்க மாட்டோம், பார்த்துக்குவோம், அந்த ஃபேமிலி கூப்பிட்டு ஒரு பொன்னாடை போற்றி ஒரு நிதி கொடுத்து நம்ம பார்த்துக்கலாம், குடும்பத்தை பார்த்துக்குறோம். இதுதானே ஒரு தலைவனுக்கு அழகு. ஆமாம். எங்கேயாவது நடந்ததா? இந்த கட்சி முழுவதுமே சுயநலங்க. முழுவதும்னா நான் தொண்டர்களை சொல்ல, அப்பழுக்கற்ற தொண்டர்கள். ஆனால் தலைமை பதவியில் இந்த மாதிரி ஒரு சுயநல பார்ட்டியும் கூட இவர் என்ன நினைக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரியே இயங்குற மாதிரி ஒரு ஆள் புஷி ஆனந்த். இவர்கள் எப்படி தயாரானாங்கன்னா, அந்த மன்றத்தை வச்சு தயாராகிறாங்க. மன்றத்தில் ரசிகராக சேர்றவன் அவன் தன்னெழுச்சியாக துட்டு வசூல் பண்ணுறது, ரத்த தானம் பண்ணுறது, இது அந்த மாதிரி அந்த டீமை வச்சுக்கிட்டு அதனுடைய உழைப்பை சுரண்டிட்டு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி புஷிக்கு என்னென்னா எல்லாரும் அடிமைகள். அவர் யாரையும் பார்க்க மாட்டார். வர்றவன் காலில் விழணும். என்னங்க காலில் விழணும்? ஏங்க காலில் விழணும்? என்ன கலாச்சாரங்க இது? காலில் உள்ளனா அவன் அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு அறவேக்காடுகள் தலைவர்களாக பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நான் இதை சொன்னால் அவரை பாரு, இவரை பாரு, அங்கே காலில் உள்ளியா, இங்கே காலில் உள்ளியா, நீ தானே மாற்றம்னு வர்ற. அதனால தான் கேட்குறேன். நான் மாற்றம்னு வரேன்னா உங்ககிட்ட பொலிட்டிக்கல் குவாலிட்டி இல்லைன்னா கூட இந்தந்த மாதிரி விஷயம்லாம் ஓகேனா ரைட்டு, பரவாயில்லையா இவங்க அப்படின்னு சொல்லலாம். மனுஷனாக மதிக்கிறாங்கய்யா, கட்சிக்காரனுக்கு ஒன்றுன்னா துடிக்கிறாங்கய்யா, அவ்வளோ உதவி பண்ணுறாருயா விஜய். உண்மையிலே இவர் ஒரு இந்த காலத்து எம்ஜிஆர்யா. தொண்டனுக்கு ஒன்றா இது பண்ணுறாருயா. காரை பின் தொடர்ந்து தான் வண்டி அங்கேயே நிப்பாட்டி இறங்கி திட்டி அனுப்புகிறாருயா. வர்றவங்க மீட்டிங் வாங்க, யாரும் இங்கே வரக்கூடாதுன்னு அங்கேயே எச்சரிக்கிறாருயா. என்ன ரைட்டு. ஆனால் நான் சொன்னல 20 வயது இளைஞனுடைய மனநிலை அதுதான் இன்றைக்கி இருக்குது. ஒருத்தர் செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறான், அவன்கிட்ட இவர் இப்படி காமிச்சுன்னுக்கிறார். அவன் விழுந்தா என்ன ஆகும், அந்த ஃபேமிலி என்ன ஆகும், அதை பற்றி கவலைப்பட. வண்டி நிப்பாட்டணுமா வேணாவா? நிப்பாட்டி திட்டணும், திட்டி அனுப்பணும்ல அப்படின்ட்டு. உரிமையாக நீ திட்டி அனுப்புனா அதோட வரமாட்டான். நீ இன்றைக்கி ஒருத்தனை தொங்க விட்ட, நாளைக்கு 10 பேர் தொங்குவான் அவன் வண்டியில். ஆமாம், இதை பார்த்துட்டு அடுத்த கூட்டங்களில். அப்போ நீ யார்? உன் நோக்கம் என்ன? எனக்கு எவன் செத்தாலும் பரவாயில்ல, என்னுடைய இது நிறைவேறணும். இப்போ இந்த தேர்தலில் தோற்று போயிட்டா அதோட போயிடுவார். அதோட 2039 தான் வருவார், கடையை சாத்துன்னு போவார். இன்னும் இதில் என்ன நான் சொல்ல வர்றதுன்னா, இவருடைய சுயநலம் எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க இவர் எப்படிப்பட்ட சுயநலவாதி, யாரை பற்றியும் இவர் கவலைப்பட மாட்டார், இவர் நினச்சதான் பண்ணுவார். நீங்கள் கட்சியை ஆரம்பிச்சிட்டிங்க, நிர்வாகிகள்லாம் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் உழைப்பை கட்சிக்கு அதிகமாக செலுத்தணும். மெயினாக இந்த மக்களுக்காக செலுத்தணும். மக்களுக்காக செலுத்தணும். அப்படின்னா நீ தூக்கம் கூட இருக்காது உனக்கு. டெய்லி நீ சுற்றுறது, போகிறது, வர்றது, பத்திரிக்கையாளர் பார்க்குறது, மாவட்டம் ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றினா தானே உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும். ஜனங்க வந்து மனு கொடுப்பாங்க, நேரடியாக பார்க்கலாம், பார்க்கும்போது வயிறு எரியும், அது வந்து ஒரு கோபமாக இப்படிலாம் வந்தால் நாளைக்கு முதலமைச்சராக உட்காந்தோன்னா உனக்கு தெரியும், ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். ஆனால் சுயநலம், நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், என்ன தான் மற்றவங்க வந்து பார்க்கணும், நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், மூடி டைப்பு, நான் அதை மாற்றிக்க மாட்டேன். உலகத்தில் இதுதான் அதுதான் உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. நான் வந்து சில பேர் சொல்லுவாங்க அவர் வந்து யார்ட்டையும் பேச மாட்டார். பேச ஆரம்பித்தா நீ பேசுகிற போகிற. இதுதான் ஒரு மனிதனுக்குன்னு எங்கேயுமே கிடையாதுங்க. இன்றைக்கி ஒரு நாள் நாளைக்கு கூட மாற்றிக்கலாம், ப்ராக்டிஸ் தான். அப்போது நீ மூடி டைப்புனா மூடி டைப்பு உட, மூடியை திறந்து வெளியே வா, பேசு. 10 பத்திரிகையாளர் கூப்பிடு, உட்கார வச்சு பேசு. 10 அரசியல்வாதிகளை கூப்பிடு, அரசியலாளர், அரசியல் விமர்சகர்களை கூப்பிடு, டெய்லி பேசிக்கிட்டு அங்கே போ, இங்கே வா, அவங்கள பாரு, இவங்கள பாரு. 10 தடவை நீ வெளியே போயிட்டு வந்தோன்னா ரசிகனே கண்டுங்க கம்முந்துருவான், தலைவா அப்படின்னு கையாட்டு போயின்னு இருப்பான். இவருக்கு என்னென்னா அந்த 20 வயது பையனுடைய மனநிலை கூட ஒன்றுக்குதே, அது 15 வயசு ஆள் தான், அதுக்கு ஒரு 60 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த புஷி ஆனந்துக்கு. சுயநலத்துடைய 2வது மொத்த வடிவம், தனக்கு என்ன நடக்கும் அவ்வளோதான். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ரசிகர்கள்னு கிடைக்குது இல்லை, இந்த குரங்கு கையில் பூமாலை கிடைச்ச மாதிரி அவங்கள போட்டு கண்டபடி பண்ணுறது. கூட இந்த ஜானு இவர் உக்காந்துட்டு இவங்க டீம் வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்தால் அந்த விமர்சனத்துக்கு என்ன மாற்றிக்கணும்னு கிடையாது, அதுக்கு பதிலாக விமர்சனம் பண்ணுறவங்கள அடிக்கிறது, பதிலடி கொடுக்குறது, அவங்கள முடக்கிற வேலையை செய்கிறது. தொண்டன் கூட இன்றைக்கி வருத்தத்தில் இருக்கான். இவனுங்க உக்காந்துக்கிட்டு ஏன் போனான்னா, ஏன் அவருக்கு கூப்பிட்டு வரக்கூடாதா? டே உனக்கு தெரியுமா சஜி குடும்பத்தை பார்க்கலன்னு உனக்கு தெரியுமான்னு ஒருத்தன் போடுறான். உனக்கு தெரியுமா? இருந்தால் ஃபோட்டோ கிட்ட வந்தால் காமி,
தானே? ஆமாம். நீ பண்ணால் செஞ்சிருப்பல்ல. சஜி குடும்பத்தை கூப்பிட்டு பாராட்டி அவங்களுக்கு இது பண்ணி அந்த குடும்பத்தில் படம் கடன் திறந்து வச்சு எதாவது பண்ணியிருக்கியா? காமி, நான் ஒத்துக்கிறேன். நான் தான் இப்போ வரைக்கும் விசாரிச்சிட்டு இருக்கிறேன் கட்சிக்குள்ளே. சார் கண்டுக்கவே இல்லைன்னு தானே சொல்கிறாங்க இன்னை வரைக்கும். இல்லாமல் எப்படி பேச முடியும்? அப்போ இது ஒரு கட்சி. இந்த கட்சி வந்து இன்னொன்று சொல்கிறேன், இது இவருடைய நிலைப்பாடு. இது செம்மையாக பேக் ஃபயர் ஆகிருக்கு தாவேகாக்கு. இவர் இதே போக்கில் போனார்னா இவர் நினச்சா கூட ஜெயிக்க முடியாது. ஆனால் இது எல்லாமே இந்த என்டிஏ கூட்டணிக்கு பெரிய லாபம். இதை வச்சு ஆமாம், இவர் ஓட்டை மட்டும் பிரிப்பார், மற்றதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. அதனால் ஆக்கா சூப்பர்ரா நீ இப்படியே இருன்ற மாதிரி தான் எல்லாரும் பார்க்குறாங்க. இது கட்சி தொண்டர்களுக்கிடையே எப்படி சார் அதை ரியாக்ட் பண்ணுவாங்க? ஏன்னா எல்லாரும் பார்க்குறாங்க கொள்கிறாங்க. கட்சி தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்துலேருந்து தானே வராங்க. ஆமாம். இதில் அகாதொகையாக இருக்கிறது தான் எனக்கு என்னென்னு இருக்கும். மற்றபடி பெரும்பாலும் ரசிக்கவே மாட்டான். அண்ணன் தானே அவர், அண்ணனா அண்ணி தானே, அண்ணன் அண்ணி ஒன்றா இருக்கணும் தானே. அண்ணன் ஃபேமிலி நல்லா இருக்கணுமா வேணாவா? சரி, அண்ணி எதை பிடிக்காம ஒதுங்குறாங்க, நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க, ரைட்டு. ஆனால் அண்ணன் கரெக்டாக இருக்கணுமா வேணாவா? அது பார்ப்பாங்கல்ல. உங்களுடைய பர்சனல் லைஃபை பர்சனலாக வச்சுக்கணும். நீங்கள் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. இப்போ இவ்வளோ நேரம் பேசணும்ல, இதில் எங்கேயாவது நான் சொன்னேன்னா விஜய் இப்படி இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் பொது வெளியில் எனக்கு என்னன்னு வர்றது வந்து பக்கா சுயநலம், ஆணவம். நான் எது பண்ணாலும் ஓட்டு போட்டுருவாங்கன்ற நினைப்பு. அது 2026 இந்த தேர்தலில் தெரிஞ்சிடும். அப்போது இந்த மாதிரி நான் நடக்கும்போது அது பெரிய சங்கடத்தை நம்ம தோழர்களுக்கே கொடுக்குமேன்ற ஒரு அடிப்படை மனசு கூட இல்லை. ஐயோ, அதை வச்சு நான் வெளியில் போனார்னா அந்த கேள்வி வந்துச்சுன்னா அவர் என்ன பதில் சொல்லுவார்? சிடிஆர்கிட்ட கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவார்? நம்ம ரிப்போர்ட்டர் கேட்டுருவாங்களா இப்போல்லாம், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கோ அப்படின்வான். என்ன பண்ண முடியும்? அது ஒரு சொந்த விஷயம்னா ஏன் இப்போ பொதுவில் கூப்பிட்டு வந்தார் அப்படின்வான். ஒரே கலர் ஒரே ட்ரெஸ்ஸு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்பான். என்ன சொல்லுவீங்க? சொந்த விஷயம்லாம் தனியால் சார் வச்சுக்கணும், இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எல்லோரும் எதிர்பார்க்கும் போது பண்ணலாமா, அதுவும் இந்த நேரத்தில் பண்ணலாமா, சொல்லுங்கள் சார்னா என்ன பண்ணணும்னா பதில் சொல்லுவாங்க. சிடிஆர் பதில் சொல்ல முடியுமா? அருண்ராஜ் சொல்ல முடியுமா? அவர் பார்ப்பார், அருண்ராஜ் கொஞ்சம் இருங்க அப்படின்ட்டு ஒரு ஆட்டோவில் ஏறி போயின்னே இருப்பார். அவ்வளோதான். அதை வச்சு என்ன சொல்ல முடியும்? வேறு ஏதாவது அவரை பார்த்தீங்களா, இவரை பார்த்தீங்களா, வாரிசு உரிமை கட்சி மன்னராட்சி அங்கே யோக்கியமா அப்படி இப்படின்னு அவர் ஊட்டின்னு போவார். சிடிஆர் வெங்கட்ராமனை கேட்டால் இந்த நிர்வாகிகள் யாருங்க பதில் சொல்ல முடியும்? புஷிக்கு பிரச்சனையே இல்லை. என்ன சார் சொல்லுங்கள் சார், அட போடா விட்றா அவரை போட்டோம், அவ்வளோதான். என்ன தலையாட்டினே இருக்கும், அவ்வளோதான். மற்றவங்க பெண் தலைவர்கள் இதுக்காக தான் அங்கே பெண் தலைவர்களே இல்லை, இருக்கிற 2 பேரும் பேசவே மாட்டாங்க. ஆனால் இவர் சொல்கிறார் ரேஷன் கடையில் 50%, ஆட்சி அதிகாரத்தில் 50%, முதல்ல வேட்பாளரில் 50% கொடு, அப்புறம் பார்ப்போம். சீமான் கொடுத்துருக்காருல்ல, அந்த மாதிரி கொடு பார்ப்போம். அட்லீஸ்ட் கட்சி பதவியில் முக்கிய நிர்வாகி எதாவது கொடு. ஒரு அம்மாவுக்கு புர்கா போட்டு நிற்க வச்சுக்கிறீங்க, அது வருஷம் பூரா நின்றுக்குது, அவ்வளோதான். சீட்டு கூட கிடையாது அந்த தடவை தேர்தலில் அந்த அம்மாவுக்கு. இன்னொரு அம்மா இந்த தீர்மானம் மட்டும் படிக்கும், இல்லை யாரையாவது கூப்பிட்டு வந்து கொடுத்து ஷீல்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. பேர் கூட நமக்கு மறந்து போச்சு. இவ்வளோ தான் அந்த கட்சியில் பெண்கள் நிலை. இன்னொரு அம்மா நல்லா வேகமாக செயல்பட்டு தூத்துக்குடி மாவட்டனால அஜிதா அக்னல் அப்படின்னு தெரியும். அவ்வளோ செயல்படுறியா? ஓரம் அது மருந்துக்குலாம் குடிச்சு பார்த்தாங்க, ஒன்றும் அழைக்காகல. நீ செத்து போனாலும் கூட எனக்கு கவலை இல்லை. அது யாருக்கிட்ட நம்மளால் அதை பற்றி கவலைப்படுறாளா? அது 25 வருஷம் ஃப்ரெண்டு செத்து போனதுக்கே போய் பார்க்கல. அப்படி போட்ட ஆள்கிட்ட கட்சியில் ஒரு மூலையில் இருக்கிற ஆள் மருந்து குடிச்சா வந்துடுவோமா? அவ்வளோதான். அதனால் இது மாதிரிலாம் வச்சுக்கிட்டு கட்சி நடத்த முடியாது. நீங்கள் திரும்ப அடி வாங்கிட்டு இருப்பீங்க. அந்த ரேஷியோ இறங்கிட்டே இருக்கும். நோட்டீஸ் வந்தப்போ கொஞ்சம் இறங்கியிருக்கும், இருந்தாலும் முட்டு கொடுத்துருப்பான் நம்ம ரசிகன். நான் அவங்க இதில் இல்லையா இவங்க இல்லையான்னு. ஃபங்க்ஷன் ஒன்று இன்னும் கொஞ்சம் இறங்கும். இருந்தாலும் நம்ம தலைவர் கொஞ்சம் பார்த்தாயா நடக்கணும் அப்படின்வோம். அடுத்த ஒன்றில் இறங்குச்சுன்னா சுத்தமாக இறங்கிடுவான், போடா அப்படின்ட்டு. இன்றைக்கே பாதி பேர் நிர்வாகிகள் வெளியேறாங்க. சில பேர் நீங்கள் சமூக வலைத்தளெலாம் திட்டுறாங்க. அது ஃபேக் ஐடியா கூட இருக்கலாம், டிஎம்கே செட் பண்ணி விஜய் ரசிகர் மாதிரி ஃபேக் ஐடியாவும் இருக்கலாம். சிலர் பேர் உண்மையிலேயும் திட்டலாம். ஆனால் ஒரு கருத்து உருவாக்கப்படுதா? அதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக அமைகிறீர்களா? நீங்களே கருத்து உருவாவதற்கான ஆயுதங்களை எடுத்து கொடுக்குறீங்களா? அதைத்தான் நான் திரும்ப சுட்டி காமிக்கிறேன்.
ஒன்று அரசியல் பண்ண மாட்டேங்கிறீங்க, அரசியல் தெரியல. 2 வெளியே வர மாட்டேங்கிறீங்க, ஆக்டிவிட்டிஸ் இல்லை. 3 கட்சி செயல்படலை. 4 கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறதையும் கெடுத்து விட்ற வேலையை பண்ணுறீங்க. அப்போ எவ்வளோதான் அந்த தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் போராடுவாங்க சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இன்னைக்கு தாவேக்காவே முடங்கி போய் கிடக்குது. வேட்பாளர் உங்களுக்கு சுண்டல் வைக்கிற மாதிரி வித்துட்டீங்க. திரும்ப மனு வந்துச்சு, ஏதோ பண்ணுச்சு, அதுன்னு சொல்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு நேர்காணல் நடத்தணுமா வேணாமா? அதான் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்களே சார். என்னைக்கு தேர்தல் முடிகிற வரைக்குமா? ஏங்க இந்த இது முடிஞ்சிச்சு வச்சுக்கிங்க, இந்த 12ஆம் தேதிக்கு மேலே தேர்தல் அறிவிச்சிட்டாங்க வச்சுக்கிங்க, அதை நோக்கி எல்லாம் ஓட ஆரம்பிக்கணும். மற்ற கட்சி வேஎப்படின்னா, நீ தாண்டா வேட்பாளர் அப்படின்னு ஒரு 10 பேர் இருப்பான் ஒரு தொகுதிக்கு. 10 பேருமே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பான். எது தொகுதியை பற்றி வேட்புமனு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பான். இன்னொன்று அந்த கட்சிங்க பல தேர்தலை பார்த்துருக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்க. நீ தாண்டா வேட்பாளர்னு இன்றைக்கி யாருக்குமே இவங்க உறுதியே கொடுக்கல. அப்போ நீ நேர்காணல்லாம் நடத்தி முடித்து நிமிந்து பார்க்கறதுக்குள்ளே தேர்தல் பிரச்சாரத்தில் பாதி போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் அவன் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணி அது ஏற்கப்படணும். அதெல்லாம் முடித்து அவன் நிமிந்து பார்க்கறதுக்குள்ள முக்கால்வாசி தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சிடும். அப்புறம் இவர் வரவே மாட்டார். இவர் எதாவது மாதிரி ஃபங்க்ஷன் போயிட்டு இருப்பார். அதை எடுத்து அவங்க பயன்படுத்திக்குவாங்க. இவர் எப்படி யார் போய் அறிமுகப்படுத்துறது? இவர் தான் வேட்பாளர்னு விசில் சின்ன ஒன்று வச்சு மட்டும் ஓட்ட போட்டுருவாங்களா? மற்ற கட்சிக்காரன் இதோட வேகமாக செயல்பட்டு இருப்பாங்களா? ரன்னிங் ரேஸில் நீங்கள் மட்டும் தான் ஓடுறீங்களா? ஒரே ஆள் ஓடி போய் ஒரே ஆள் மெடல் வாங்கிறதுக்கு 10 பேர் ஓடினுக்கிறான். அவங்களுக்கு காம்படிஷன் கொடுக்கும். நீங்கள் இப்போ தான் ஷூலெஸ் கட்டியிருந்தீங்கன்னா, செட் கோன்னு அப்புறம் ஷூலெஸ் கட்டியிருந்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 10-15 வேட்பாளர் இவங்க ஆளுங்க மட்டும் செலக்ட் பண்ணிட்டாங்க. யார்? சென்னைக்குள்ளே. யாருக்குன்னா சென்னைக்குள்ளே கொஞ்சம் திருச்செங்கோடு, கோபிச்செட்டிப்பாளையம், மதுரை வடக்கு. மற்றவங்களுக்கு கூட இது வரைக்கும் ஒரு ஓகே சொல்லலையா? புஷியானந்த் 2 பேர் தானே கட்சியில். ஒன்று புஷியானந்த், இல்லை விஜய். விஜயை பார்க்குறதும் புதுசாக இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு கொமேனி, அவரை பார்க்குறதும் ஒன்று. அவரை போய் பார்க்க முடியுமா அந்த கம்பெனியை? அவர் ஏதோ ஒரு இதில் இருப்பார், பாதாள அறையில் இருப்பார். அவரை பார்க்குறதும் விஜயை பார்க்குறதும் ஒன்று. அப்போ புஷியை பார்க்குறதே பெரிய விஷயம். புஷியை பார்த்து நீங்கள் பேசுகிறது அதோட பெரிய விஷயம். பேசி, சார் தொகுதிக்கு நான் வேட்பாளர் போட்டிருக்கேன், ஏதாவது ஒரு முடிவு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அவர் ஒன்று சொல்லுவார், நாளைக்கு வா நாளைக்கு வான்னு. அதை நீங்கள் இது பண்ணுறதுக்குள்ள எதையுமே உங்களை முன்னையும் போக விட மாட்டார், பின்னையும் வர விட மாட்டார். சார் நோன்பு மாதம் சார், கட்சி சார்பாக நான் நம்ம தொகுதியில் ஒரு 2 இஃப்தார் விருந்து நடத்திக்கிறேன் சார், நமக்கு யூஸ் ஆகும் சார், இரு நான் சொல்கிறேன். எல்லா தொகுதியிலும் இஃப்தார் விருந்து ஒன்று நடத்துனாங்கல்ல போன தடவை, நோன்பு இருந்து லுங்கி கட்டிட்டு வந்து திறந்தார்ல, அது பெரிய ரீச் ஆச்சு. ஞாபகம் இருக்கா? ஆமாம், ரீச் ஆச்சு. டிஎம்கே அன்னைக்கு இறங்கி எல்லா தொலைக்காட்சியும் வச்சுக்கிட்டு பாருங்கள் நெரிசல், யாரோ பூந்துட்டான், என்னென்னவோ பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் எடுபடவே இல்லை. விஜய் நோன்பு இருந்தார்னு பெரிய அளவில் இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு பிணைப்பு ஆச்சு. இந்த வருஷம் எப்படி நடத்தணும்? நோன்பு ஆரம்பிச்சிருந்து விஜய் நோன்பு இருக்கிறார், ஒரு 5 நோன்பாவது விஜய் இருக்கணும். இப்போ திருமாவளவன்லாம் நோன்பு இருப்பார், அந்த மாதிரி முக்கியமாக நோன்பாவது இருக்கணும் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் நோன்பு. இன்னொன்று பிரம்மாண்ட அளவில் ஒரு இஃப்தார் விருந்தை நடத்தணும். அதில் விஜய் பேசணும், இஸ்லாமியர்கள் சிறுபான்மை மக்களுக்கு நான் எப்படி துணையாக இருப்பேன், இவர்கள் எந்த அளவுக்கு ஏமாத்துறாங்க, இதெல்லாம் பேசினா இருக்கிற ஓட்டெல்லாம் வலிச்சு கொண்டு வந்துடலாம். ஆனால் புஷிக்கு என்ன பிரச்சனைனா, கட்சிக்குள்ளே பேசும் பொழுது இவர் இஸ்லாமியர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அந்த ஏதாவது பரிசு பொருள் கொடுக்குறதோ ஏதாவது கொடுக்குறதுனா அனுமதிக்க மாட்டேங்கிறாராம். கட்சிக்குள்ளேயே பாகுபாடு இவ்வளோ தூரம். ஏதோ ஒரு இது கொடுக்கறதுக்கு, மெக்கா மதினா அதை கொடுக்கறதுக்கு இது பண்ணுறப்போ மேடையிலேயே கொடுக்கக்கூடாதுன்ட்டார். வேலூரில் நினைக்கிறேன், வேலூரில். அப்புறம் கீழே வச்சு தான் விஜய்கிட்ட கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு இவர் பண்ணுறாரு. இவர்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்குறாங்க. இப்படிப்பட்ட ஆள் இந்த தடவை என்ன முடிவு எடுத்துருக்காங்கன்னா, இஃப்தார் விருந்தை சிம்பிளாக பண்ணலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அப்போ என்ன ஸ்லீப்பர் செல்லா? நீ எத்தனை ஸ்லீப்பர் செல்லியா தாவேகா தாங்கும்? வர்றவங்களாம் ஸ்லீப்பர் செல்லாம் தான் என்ன வருது? நல்லதை நோக்கி தானே ஒரு கட்சியை நகர்த்தணும். ஒரு பொதுச் செயலாளர் நம்பர் 1 ஸ்லீப்பர் செல்லுன்னு ஜானு இவங்களை சொல்லலாம், இழுத்து பிடிச்சிட்டு. அதாவது ரன்னிங் ஓடுறவனை பின்னாடி ரப்பர் டியூப் மாட்டி இழுத்து பிடிச்சின்னுக்கிறாங்க. அவனும் கஷ்டப்பட்டு ஓடினேக்கிறான்.
அப்படியே உனக்கு ரப்பர் டியூப் கூடுதலாக இவர் ஒரு ரப்பர் டியூப் மாட்டி இழுத்துருந்தா எப்படிங்க ரன்னிங் ரேஸ் ஓடி ஜெயிக்க முடியும்? ஏன் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் தமிழகம் முழுவதும் ஒரு 5 மண்டலத்தில் விஜய் பங்கேற்கும் இப்தார் விருந்துன்னு பண்ணியிருக்கணுமா வேணாவாங்க? பண்ணியிருக்கணும். தேர்தல் நேரம் வேற. நல்லா எப்படி பண்ணலாம்? கொங்கு மண்டலம், மத்திய மண்டலம், தென் மண்டலம், வடக்கு மண்டலம், சென்னை, இப்படி நீங்கள் இப்தார் விருந்து அதெல்லாம் நடத்துனீங்கன்னா என்ன மாதிரி இருக்கும்? அது நீ கூட நடத்த தேவையில்ல. 2 ஜமாத்துக்கு மாற்றி நீ அவன்கிட்ட துட்டை கொடுத்து நடத்த போகிறாங்க. நீ போய் அதில் கலந்துக்கிற மாதிரி தான் முடிஞ்சிச்சு. இங்கே சென்னையில் ட்ரேட் சென்டரில் நடத்து பெருசாக ஒரு 10,000 பேர் திரட்டு, இல்லை 5,000 4,990 பேரை திரட்டு பண்ணலாம்ல. கண்டிப்பாக பண்ணலாம். குரான் மேலே சத்தியம் பண்ணவரெலாம் இப்போ எங்கே பண்ணாருன்னு தெரில, உளறிக்கிட்டு இருக்காப்புல. எம்ஜிஆர் கட்சியும் இதே மாதிரி கட்டமைப்பே இல்லாமல் இருந்துச்சான். செங்கோட்டையை விட்டு சொன்னாராம். அவர் என்ன மனநிலையில் இருந்தாரோ தெரில. இவர் எதாவது போய் கேட்டிருப்பாரு, அப்படி தானுங்க, ஆமாங்க அப்படின்னு இருப்பார். எம்ஜிஆர் என்ன மாதிரி கட்சியை நடத்தி கொண்டு போய் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி வளர்றது மைக் பிடிச்சி அதுவும் கேட்குறவங்களாம் அந்த இவனுங்க ரிப்போர்ட்டருங்க என்னத்த இது நெறியாளர் ஏங்க அப்படிங்களாங்க. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது 12 எம்எல்ஏ இருந்தாங்க அந்த கட்சியில். என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்க மாட்டாங்க. அதை கேட்டு சொல்ல விட்டு மறுபடியும் அடுத்த கேள்விக்கு மைண்டில் ஓடினு இருக்கும் இவங்களுக்கு. இதுதான் பிரச்சனை. அப்போ இவர் ஏதோ அடிச்சு ஊற்றுறது. இப்போ இந்த மாதிரி நிலமையில் இந்த கட்சி நகர்ந்துட்டு இருக்குது. வேட்பாளர் நேர்காணல் ஒன்றும் பண்ணல, ஸ்க்ரூட்னிஸ் பண்ணல, நேர்காணல் பண்ணல, வேட்பாளர் அறிவிக்கலை, எதுவுமே பண்ணல. அப்போ என்ன ஆகும் சொல்லுங்கள்? மற்ற கட்சி பண்ணிட்டானா அப்படின்னா மற்ற கட்சிக்கு 150 இடத்துக்கு மட்டும் ஏடிஎம்கே ரெடி பண்ணணும். அது 150க்கும் ஆள் இருப்பான். விருப்ப மனுலாம் கொடுத்து வாங்கிட்டாங்க, கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான். திமுக சைடு 150 160 இடம் நிற்க வைக்கணும்னா 160 170 இடத்துக்கும் ஒரு தொகுதிக்கு 4 பேர் இப்போவே தெரியும். பெண்ணு ஒர்க் பண்ணுது, பெண்ணு லிஸ்ட் எடுத்து கொடுக்குது, உளவுத்துறை லிஸ்ட் எடுத்து கொடுக்கும், மற்றவர்கள் பண்ணுவாங்க, அமைச்சர்கள் மற்றவர்கள் எல்லாருக்கும் தெரியும். உங்கள் கட்சி அப்படியான்னு கேட்குறேன். 234 தொகுதியும் நீங்கள் நிற்கணும், உங்ககிட்ட எந்த செட்டப்பும் இல்லை. அப்போ நீங்கள் எவ்வளோ வேகமாக இருக்கணும். இதெல்லாம் இந்த கட்சி தொண்டர்கள் புரிஞ்சிக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். இது இவர்கள் மேலே உள்ள கார்ப்புணர்ச்சியில் இதில் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தாவேகான்ற கட்சி எப்படியெல்லாம் வாய்ப்பு இருந்துச்சு ஆட்சி பிடிக்கிறதுக்கு, எப்படியெல்லாம் கெடுத்துக்கிட்டாங்க. நம்ம இப்படி போகணுயா, இப்படி போவாதையா, பல்லம்னா உன் வேலையை பாரு. நீ வேணா ஒரு இதை ஆரம்பிச்சுட்டு எப்படிக்கா போய்க்கோ. வண்டி அங்கே போனோன்னா போய் சேத்துல இறங்கிடையா, வண்டி கண்டமாயிடையா. நீ வேணா ஒரு வண்டி வாங்கிட்டு இந்த சைடு போ. நான் பல பேர் இப்படி போய் கவுந்ததை பார்த்துருக்கேன்யா. நான் உனக்கு சொல்கிறதுக்காக நான் வண்டி வாங்கி நான் ஓட்டியாக காமிக்க முடியும். அதெல்லாம் உனக்கு பொறாம. கதறு யார் கதற போகிறா? சார், ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சொன்ன திட்டங்களை விட சொல்லாத திட்டங்கள் நிறைய நிறைவேற்றிருக்கோன்ட்டு முதலமைச்சர் அவர்கள் வந்து கனவு மெய்ப்பட வேண்டும் என்று அந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 14 அம்சங்கள் கொண்ட திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? சொன்ன திட்டங்கள்னா இவர் நம்ம அன்புமணி ராமதாஸ் ஒரு புக்கே போட்டார். தேர்தல் வாக்குறுதிகளில் 17% தான் நிறைவேற்றிருக்கீங்க. மீதி நிறைவேற்றலைன்னா நிறைவேற்றாத திட்டங்களையும் போட்டு நீங்கள் தைரியம் இருந்தால் என் கூட விவாதத்துக்கு வாங்க, யார் வேணாலும் வாங்கன்ட்டாங்க. வந்தாங்களா? அதுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு இன்னும் 2 அமைச்சர்கள் உட்காந்து 63% நிறைவேற்ற பரிசீலனையில் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் என்ன இவ்வளோ ஐயோ நான் என்ன பண்ணுறதே தெரியலையே, இவ்வளோ நிறைவேற்றிட்டேன்ற மாதிரி இருக்குது. பால்வளத்துறை அமைச்சர் நீங்கள் பேசுகிறாரு, அவர் துறையை பற்றி தானே அவர் பேசணும். என் துறையில் இத்தனை லட்சம் அவங்க ஆட்சியை விடும்போது இத்தனை லட்சம் லிட்டர் கொள்முதல் பண்ணாங்க, இன்றைக்கி இதில் வந்து இத்தனை லட்சம் லிட்டர் நாங்கள் கொள்முதல் பண்ணுறோம், இன்றைக்கி ஆவின் ப்ராடக்ட் இந்த அளவு விற்பனை தூக்கி நிறுத்திருக்கோம், இன்றைக்கி உலக மார்க்கெட்டில் நந்தினிக்கு ஈக்குவலாக அமுல்கிட்ட போகவே முடியாது, நந்தினிக்கு ஈக்குவலாக நாங்கள் போயிருக்கோம். இப்படி சொன்னோன்னா நான் உண்மையிலே பாராட்டலாம், கையெழுத்து கும்பிடலாம். மனோ தங்கராஜ் பீரியடில் பால்வளத்துறை உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்ததை விட மகா மோசமாக அந்த துறையை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இது சிவசங்கர் போக்குவரத்து தொழிற்சங்கமே இன்றைக்கி தனியார் மயமாகிட்டு இருக்குது. கூட இருக்கிற கம்யூனிஸ்டுகள் வாய் பொத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ போய் ஏதோ நிதி கேட்டுக்கிறாங்க போல் தேர்தலுக்கு, ஏதோ மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லி அனுப்பிச்சிக்கிறார் போல் சிஎம். இதுதான் கம்யூனிஸ்டுகளுடைய நிலை. போக்குவரத்து தொழிற்சங்கம் ஒன்றும் இல்லாமல் போச்சு, போக்குவரத்து தனியார் மயமாகிட்டு இருக்குது.
உள்ளாட்சித்துறை மதுரை மாநகராட்சி ஊழலில் நாறி போய் நீ குப்பை நகராட்சியாக மாநகராட்சியாக மாறி போச்சு. பொதுப்பணித்துறை ஆற்றுல பாலம் தண்ணி வந்துன்னு அடிச்சுட்டு போயிடுச்சு. வெள்ளம் ஏன் வந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு சென்னை 4000 கோடி, சென்னை எப்படி இது பார்க்குறோம்ல, முன்னெல்லாம் சாலையில் பள்ளம் இருக்கும், பள்ளத்தில் சாலை இருக்கும், இதுதான் சென்னை. பெரிய பேரிடர் பெருவெள்ளம் சென்னையை வரலாதது இவர்களுக்கு செஞ்ச பாக்கியம். வந்திருந்தா இவங்க கதை கந்தலாக இருக்கும். அப்போ இவர்கள் சென்னை மாநகராட்சியை மெயின்டைன் பண்ணது, சென்னை மாநகராட்சியில் இருந்தது முறைகேடுகள். கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு உருட்டுறாங்க. இன்னொன்று வளர்ச்சியில் இந்தியாவில் நம்பர் 1 அதெல்லாம் நீங்கள் இல்லை, அது திராவிட அண்ணா நீங்கள் தான் அண்ணா பதவி ஏற்றினால அண்ணா தொடங்கி ஏன் காங்கிரஸ் காலத்துலேருந்தே தமிழகம் அடுத்தடுத்த கட்டங்களில் முன்னேறி மற்ற மாநிலங்களோட மொத்த வடிவத்தை எடுத்து கூட்டி காமிக்கிறீங்க. உங்கள் ஆட்சி காலத்தில் என்ன பண்ணீங்க? மிகப்பெரிய இது 150 பில்லியனு நம்ம அந்த இது மைக்ரோசாஃப்ட் இங்கே கோட்டை விட்டு உக்காந்து அங்கே முதலமைச்சர் மகன் இறங்கி மேட்ரை முடிச்சுட்டு ஆந்திரா கொண்டு போயிட்டார். இந்த சோல் தயாரிக்கிற தொழிற்சாலை போச்சு ஆந்திராவுக்கு. எத்தனை இந்த மாதிரி எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்க வேண்டியது. ஆனால் இவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துட்டோம், 10 லட்சம் கோடி அது இது. எங்கேப்பா காமிங்கப்பா, ஒரு வெள்ளை அறிக்கை கொடு, எங்கெங்க என்ன நான் பண்ணேன் அதானே டீட்டெயில் வேணும். இன்னை வரைக்கும் கேளுங்க, ஓய்ச்சிட்டு இருக்காம இதுதான் வெள்ளை அறிக்கைன்றது. இப்போ இந்த ஆட்சி முடிகிறப்போ ஃபுல்லாக இந்த படம் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தேர்தல் பிரச்சாரங்களில் அவங்கவுங்க வச்சு வெளுப்பாங்க. நாளைக்கே அன்புமணி வெளுப்பாருங்க, பாருங்கள், நாளைக்கு பேசுவோம். திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி வந்து இங்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பாண்டிச்சேரியில் வந்து இந்த அளவுக்கு தொகுதி பங்கீடு போயிட்டு இருக்கு. 18 தொகுதி வேணும் அப்படின்ட்டு காங்கிரஸ் தரப்பில் சொல்லியிருக்காங்க. திமுக எத்தனை கேட்குது? திமுக பர்சன்டேஜுக்கும் இவங்க பர்சன்டேஜுக்கும் பார்த்தா அவங்களுக்கு தான் சீட் அதிகம் கொடுக்கணும் காங்கிரஸ்க்கு. ஆமாம், 18ன்றது கரெக்டான இது. அங்கே ஆட்சி காங்கிரஸ் அமைக்க போகுது. நீ உட்காந்துட்டு அங்கேயும் போய் மேய்ச்சிருந்தீங்கன்னா போடான்ட்டு தாவேக்கா கூட சேர்ந்தாலும் சேர்ந்துருவாங்க. இங்கே திமுக கூட அங்கே ஆமாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. அப்படி தான் நடக்கும். இல்லை இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்ட்டு இருக்கிறது. அதுதான் ரொம்ப ஆடினா ரைட், நீ கிளம்பு, நீ தனியாக போய் நில்லு, நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டு தாவேக்கா கூப்பிட்டு ஒப்பந்தம் போட்டுருவாங்க. அப்படி கூட நடக்கும். அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். சரி சார். அதுக்கடுத்தது பிரேமலதா அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து இந்த சுதீஷ் அவர்கள் வந்து ராஜ்யசபா நாமினேஷன் அதை பற்றி பேசும்போது சுதீஷ்க்கு அருகதை இல்லையா, ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு காட்டமாக ஒரு பதில் சொன்னாங்க. சுதீஷுக்கு மட்டும்தான் அருகதை இருக்கா? அந்த கேள்வியும் வரும்ல. சுதீஷ் எப்படி வராரு? உங்கள் தம்பியாக இருக்கிறதுனால தான் வராரு. சுதீஷ் உடனே எம்பி தொகுதி வாங்கணுன்றதுக்காக தானே கட்சியை கொண்டு போய் அடக்க வைக்கிறீங்க. ஒரு 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சியை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணி ஒரு புரட்சி தலைவி புரட்சி பெண் மாதிரி காமிச்சிக்கிட்டு 5வது வருஷம் அந்த கட்சியிலே கொண்டு போய் உங்கள் தம்பிக்கு, அது என்ன காரணம்? நீண்ட நாள் ஆகுமா? அது அடுத்த 2005லேருந்து ஆரம்பிச்சு இப்போ தானே சார் தேசிய அளவில் ஒரு என்ன தேசிய அளவில் ராஜ்யசபா எம்பி அதெல்லாம் ஒரு மேட்ராங்க. இல்லை, அவங்களுக்கு கிடைக்கல, இப்போ தானே கிடைக்கல. அதை தான் சொல்ல வரேன். அவங்க வந்து அடுத்த இதில் தரன்றாங்க. இவர் உடனே தரணும்னு இங்கே ஓடி வரீங்கன்னா கொள்கையை தூக்கி ஓரம் போட்டிங்கல்ல, நாளைக்கு போய் இதே ஆட்சி எப்படி வாழ்த்தி பேசுவீங்க? அவங்க ஆனால் 2021 தரலன்னு தானே சொல்கிறாங்க. 2021 எந்த ஒப்பந்தமும் போடலைங்க, எந்த ஒப்பந்தமும் போடல. இந்த அம்மாவா முடிவு பண்ணிட்டு வந்து பேசுனா ஏங்க, ஒரு நம்ம இது பலதோட பேசியாச்சு. ஒரு உடன்பாடுனா அந்த இதில் டிராஃப்ட் ரெடி பண்ணி சைன் பண்ணுவாங்க. 5 தொகுதியும் வருகின்ற ராஜ்யசபாவில் ஒரு எம்பி இது ஒன்று. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி சொன்னது ஜிகே வாசனுக்கு, அன்புமணி கொடுத்தாங்களே, வாங்கிட்டு அவர் பிஜேபி போனார். புரியுதா? இப்போ 2வது அன்புமணி வாங்குறாரு. உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லியிருந்தா ஓகே, சரி, நீங்கள் அவ்வளோ சொன்னீங்கன்னு உங்களுக்கு சொன்னாங்க, ஓகேங்க அடுத்த இதில் கொடுக்குறோன்னு. இவங்க கிடைச்சா போதும்ன்ட்டு உடனே கிடைக்குதுன்னா போகிறீங்கன்னா அப்போ சுதீஷ் மேலே உள்ள பாசமா இல்லை கட்சி மேலே உள்ளதுவா? சுதீஷுக்காக கட்சியே பலியிட தயாராக இருக்கீங்கள்ல, அதுதான் உங்கள் மேலே உள்ள விமர்சனம். தவிர சுதீஷுக்கு தகுதி இல்லைன்னா அப்போ மற்றவங்க தகுதி இல்லையா? பாத்த சாரதி ஆரம்பத்துலேருந்து இருக்காரு, அவரும் தான் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து இருக்காரு. இந்த அம்மா வந்து அதுக்கு என்னன்னு பேசுது, குடும்ப கட்சி தானே அது. மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார்.